ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். திரை விமர்சனம்னு சொல்கிறவா இல்லை படத்தை பற்றி ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. குமார சம்பவம் அப்படின்னு ஒரு படம், இந்த டைரக்டர் வந்து லக்கி மேன் யோகி பாபு வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். பாலாஜி வேணுகோபால் அவருடைய அடுத்த படம். இந்த படத்தில் வந்து ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்து நம்ம பேசணும். அதாவது ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் படத்துடைய கேரக்டர்கள் வந்து நம்ம மனசில் வந்து பதியும். இந்த படத்தில் வந்து கேரக்டராக யாரெல்லாம் இருக்கா, ஜிஎம் குமார் இருக்கார், குமரவேல் இருக்கார், வேறு அந்த படத்தில் விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமாக பிரபலமான கதையின் நாயகன் குமரன் இருக்கிறாரு, இன்னும் சிவா இருக்கார், டாக்டர் படத்தில் இந்த டாக்டர் படத்தில் பீஸ்ட் படத்தில் இருந்துச்சு சிவா இருக்கார், இன்னும் நிறைய கேரக்டர்லாம் இருக்காங்க. எல்லா கேரக்டரையும் நம்ம வந்து ரசிக்க முடியுது. அப்படி எல்லா கேரக்டரையும் ரசிக்க முடியுமானால் அப்போ அதுக்கு பின்னாடி ரைட்டரோட உழைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டிங்காக இந்த படத்தில் டைரக்டர் முதல்ல ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைம் பண்ணிடலாம். அடுத்து வந்து படத்துடைய கதை. ஒரு போராளி, ஒரு எழுத்து சார்ந்த ஒரு பெரிய போராளி குமரவேல ஒரு வீட்டில் வந்து ஹீரோ வீட்டில் தான் அவர் தங்கியிருக்காரு. அந்த வீட்டில் வந்து அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு. யார் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை நடக்குது. அந்த விசாரணை மூலமாக ஒவ்வொரு கேரக்டருடைய நோக்கம், ஒவ்வொரு கேரக்டரோட விஷயங்களும் ரிவீல் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் இந்த படம் வந்து எந்த முடிவை நோக்கி போகுது, ஹீரோக்கு ஒரு நோக்கம் இருக்குது படம் பண்ணணுன்ட்டு, அந்த நோக்கம் இந்த கொலையின் விசாரணை மூலமாக தீர்வடைஞ்சதா இல்லையா இப்படின்றது தான் அந்த படத்துடைய கதையாக இருக்குது. நடிகரை பொறுத்த வரைக்கும் அதில் படத்துல ஒரு டைலாக் வச்சிருக்காங்க, டெய்லி வீட்டில் பார்க்குற ஒருத்தனை தியேட்டரில் வந்து எப்படா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சிஎம் குமார் வந்து ஹீரோவை பார்த்து சொல்லுவார். ஏன்னா ஹீரோ வந்து சீரியலில் நடிக்கிறார் அப்படிங்கிறனால. அந்த மாதிரி அப்படி தோணலை. அவரை பார்க்கும்போது சீரியலில் நடிக்கும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் வேணும், சினிமாவில் நடிக்கிறதுக்கு வேற ஒரு பாடி லாங்குவேஜ் வரும். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சினிமாவில் எல்லா கவிஞனும் பாடலாசிரியராக முடியாது, பாடலாசிரியர் கவிஞராக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஹீரோ மெட்டீரியலாக வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தன்னை வந்து இந்த படத்தில் வந்து ஓரளவு உருவாக்கி இருக்கிறார் குமரன். எந்த இடத்துல அவர்சனே ஆகலை, இயல்பாக ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு என்னன்னா சிஎம் குமாரோடைய நடிப்பு தான். அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசியிருக்க நேரத்தில் டக்குனு ஒரு பஞ்சு அடிச்சு அந்த இடத்துல சிரிக்க வைக்கிறார். அவருடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. பாலசரவணன் ஒரு சில இடத்துல உண்மையிலே அவருடைய கவுண்டர் வந்து அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. பெரிய ஆச்சரியப்படுத்துனது யாருன்னா வினோத் சாகர். செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு ரோல் ஒன்று பண்ணுறாரு படத்துள்ள. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் சிரிக்கைக்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறாரு. அது ரொம்பவே நல்லாவே ரசிக்க முடிஞ்சுது. ஹீரோயின் கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் கதையை விட்டு அவங்க விலகலை. அந்த கதைக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அவங்களும் போதுமான நடிப்பு கொடுத்துருந்தாங்க. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் முன்னுமே சொன்ன மாதிரி டைரக்டரோட ரைட்டிங் நல்லா இருந்ததுனால எல்லாரோட ஆக்டிங்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. கேமராமேன் வந்து கதையோட அந்த நான் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், வித்தியாசமாக பண்ண போகிறேன்னு அப்படி எதுவுமே உருட்டாமல் ரொம்ப சாதாரணமாக அந்த கதை எதை தேவைப்படுதோ அந்த பேப்பரில் என்ன இருக்கோ அந்த ஷார்ட்டை மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற வகையில் ரொம்ப இயல்பாக ஒரு வேலை செஞ்சுருக்காரு. இசையமைப்பாளர் அச்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் வீரியமாக வேலை செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா அங்கங்கே இசை வந்து கொஞ்சம் அந்த காட்சியை நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்துருக்கலாம். படத்துடைய திரைக்கதைன்னா எப்படின்னா வசனங்கள் தான் அந்த படத்தை வந்து அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்குது. கூடுமான வரைக்கும் அந்த டைரக்டர் தான் வசனம் எழுதியிருக்காரு, அவர் தான் பாடல் எழுதியிருக்காரு. அந்த வசனங்கள் வந்து நம்மளை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிக்கிட்டே இருக்குது, நல்லபடியாக கொண்டு போயிட்டே இருக்குது. படத்துடைய ஒவ்வொரு காட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு யூனிக்காக ஒன்று வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு சீன் முடியும் போது அட்லீஸ்ட் ஒன்று சிரிக்கிற மாதிரி முடியணும், இல்லைனா ஏதாவது ஒரு பஞ்சிங் இருக்கணும் அதில் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு அந்த டிரான்சிஷன் ஆகும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை வந்து ரொம்ப சூப்பராக டைரக்ட் செஞ்சுருக்காரு. படத்துடைய பெரிய பிரச்சனையாக என்ன இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு போர்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரமேட்டிக்காகவும் லாஜிக்கை மீறிய ஒரு சம்பவமாக இருந்தது தான் கொஞ்சம் சுமாரான சம்பவமாக தெரிஞ்சுது. மற்றபடி எல்லா வகையிலும் இந்த குமார சம்பவம் வந்து தரமான சம்பவம் தான். தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.